ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். கோபி வந்து அவங்க அம்மாவை காரில் கூட்டிகிட்டு போய் ராதிகா கன்சீவாக இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு பார்க்குறாரு. அவங்க அம்மாவை அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது விஷயமா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, சொல்லு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு அப்போ கோபி சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க, நான் தான் ஏற்கனவே பாட்டி ஆகிட்டேனடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க எழிலுக்கு தான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு தான் குழந்தை பிறக்க போகுது, உங்கள் பையனுக்கு தான் அப்படின்னு கோபிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கோபியை திட்டுறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது எல்லாட்டையும் அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த குழந்தை உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அப்படிதாம்மா ராதிகா கிட்டே சொன்னேன், ராதிகா கேட்க மாட்டேறா அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேசுகிறேன் ராதிகா கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் போயிட்டு ராதிகா கிட்டே வந்து பேசுகிறாங்க. இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் அப்படின்ற மாதிரி ராதிகா திட்டுறாங்க, கோவமாக பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.